ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏக்கான முக்கியமான பொதுத்தமிழ் வினாக்கள்லாம் பார்க்கலாம். லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10லிருந்து 15 கேள்விகள் வந்து 11th 12th இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் மற்றும் சிறப்பு பொதுத்தமிழ்லேருந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ வரக்கூடிய அந்த குரூப் 2 பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறனால 11th 12th ரிலேட்டடாக அந்த புக்கில் இருக்க நம்ம சிலபஸ் ஓரியன்டாக இருக்கிறவங்க, அந்த டாப்பிக்கில் இருக்கிறவங்க அது தொடர்பான கேள்விகள் வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ முதல் கேள்வி, சரியானதை தேர்வு செய்க. சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றிய குறிப்புகள். இதில் சரியானது எது அப்படிங்கிறத கேள்வி. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என அழைக்கப்படுகிறார். 2 பார்த்தீங்கன்னா, இவர் சிறுவர்களை கொண்ட பாய்ஸ் கம்பெனி என்ற பாலர் நாடக குழுவை உருவாக்கியவர். ஸோ இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா இரண்டுமே சரிதான். ஸோ சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படிங்கிறவர் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். இவர் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு பாலர் நாடக குழுவை உருவாக்கியவர். இது வந்து பார்த்திங்கன்னா 11வது சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது இந்த கேள்வி. அடுத்து 2வது கேள்வி, கூற்று 1, வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என கூறும் நூல் மணிமேகலை. கூற்று 2, பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏற்றுமேன் என கூறும் நூல் சிலப்பதிகாரம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் 1 மற்றும் 2மே தவறு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கேள்வி பார்த்திங்கன்னா வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம். ஸோ என கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏற்றுமீன் அப்படிங்கிற பற்றி சொல்லக்கூடிய நூல் மணிமேகலை. 3வது கேள்வி, தொல்காப்பியம் புறத்திணைகளின் எண்ணிக்கை 5 என குறிப்பிடுகிறது. கூற்று 2, புறப்பொருள் வெண்பாமாலை புறத்திணைகளின் எண்ணிக்கை 12 என குறிப்பிடுகிறது. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 மட்டும் தவறு, 2 வந்து சரியானது. ஏன்னா புறத்திணைகளின் எண்ணிக்கை 12 அப்படின்னு சொல்லி புறப்பொருள் வெண்பாமாலை கூறுகிறது. தொல்காப்பியம் வந்து புறத்திணைகளின் எண்ணிக்கை வந்து 7 என குறிப்பிடுகிறது. ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் இது வந்து பாக்ஸ் கொஸ்டின். ஸோ தொல்காப்பியம் வந்து புறத்திணைகளின் எண்ணிக்கை வந்து எவ்வளோ குறிப்பிடுகிறது அப்படின்னா 7. அடுத்து 4வது கேள்வி, தமிழில் அணி இலக்கணம் கூறும் நூல்களில் முதல் நூல் எது? தமிழில் அணி இலக்கணம் கூறும் முதல் நூல் வந்து தண்டி அலங்காரம். 5வது கேள்வி, தொல்காப்பியத்திற்கான எழுத்து இலக்கணத்தையும் சொல் இலக்கணத்தையும் சுருக்கமாக கூறும் நூல் எது? ஆன்சர் நேமிநாதம் அல்லது சின்னூல். இந்த இரண்டுமே வந்து ஒன்று தான். தொல்காப்பியத்திற்கான எழுத்து இலக்கணத்தையும் சொல் இலக்கணத்தையும் சுருக்கமாக கூறும் நூல் நேமிநாதம். 6வது கேள்வி, ஆர்த்த சபை 101 1000க்கு 1 புலவர் வார்த்தை 11,001 என கூறியவர் யார்? ஆன்சர் ஔவையார். ஸோ இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, கற்றறிந்த அறிஞர்கள் கூடியிருக்கும் சபையில் அமரும் தகுதி வந்து 100 பேரில் ஒருவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அதில் புலவர் ஆவதற்கான தகுதி வந்து 1000 பேத்தில் ஒருவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா ஔவையார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 11th சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது. 7வது கேள்வி, சைவ சித்தாந்தம் என்ற சொல்லை முதலில் கூறியவர்? திருமூலர். யோகி சித்தர் என அழைக்கப்படுவர் சிவாக்கியர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டுமே சரிதான். சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற சொல்லை முதல்ல பயன்படுத்தியது திருமூலர் தான். யோகி சித்தர் என அழைக்கப்படுவர் சிவாக்கியர். அடுத்த கேள்வி, கூற்று 1, தொல்காப்பியத்திற்கு பிறகு 5 இலக்கணம் அமைப்பில் அமைந்த நூல் வீரச்சோழியம். இது 5 அதிகாரத்தையும் 10 படலத்தையும் கொண்டது. சரியான ஆன்சர் இரண்டுமே சரிதான். தொல்காப்பியத்திற்கு பிறகு 5 இலக்கண அமைப்பில் அமைந்த நூல் வீரச்சோழியம். இது 5 அதிகாரங்களையும் 10 படலத்தையும் கொண்டது. ஸோ இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா புத்தமித்திரர். 9வது கேள்வி, வசனந்தி மாலை என்று அழைக்கப்படும் வெண்பா பாட்டியல் நூலை இயற்றியவர்? வசனந்தி மாலை என்று அழைக்கப்படும் வெண்பா பாட்டியல் நூலை இயற்றியவர் குணவீர பண்டிதர். 10வது கேள்வி, கூற்று 1, குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் தொன்னூல் விளக்கம். கூற்று 2, இலக்கண விளக்க நூலின் ஆசிரியர் வைத்தியநாத தேசிகர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும்தான் சரி. இலக்கண விளக்க நூலின் ஆசிரியர் வைத்தியநாத தேசிகர். குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா இலக்கண விளக்கம். இலக்கண விளக்கம் தான் குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படுகிறது. அதாவது நாட்டுப்புற பாடல்களை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தியவர்? நாட்டுப்புற பாடல்களை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தியவர் உடுமலை நாராயண கவி. 13வது கேள்வி, ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது? ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர் அப்படிங்கிறது. ஸோ தனிநிலை தொடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு எழுவாய் ஒரு பயனிலையோட முடிவது தான் தனிநிலை தொடர்.
அடுத்து கூற்று 1, ஜியு போப் திருவள்ளுவரை உலகப் புலவர் என கூறினார். கூற்று 2, திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித் தெளிந்து எழுக ஓர்ந்து என கூறியவர் கவிமணி. ஸோ இது வந்து இரண்டுமே வந்து சரியானது. ஸோ திருவள்ளுவரை உலகப் புலவர் என கூறியவர் ஜியு போப். கூற்று 1, சித்தி என்னும் சொல் அறிவு என்னும் பொருளை குறி. கூற்று 2, பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சி சித்தர்களின் கொடை. ஸோ இதுவுமே வந்து சரிதான். கூற்று 2மே வந்து சரியானது. 16வது கேள்வி, இந்தியாவின் முதலில் கருத்துப்படம் வெளியிட்ட இதழ். இந்தியாவின் முதலில் கருத்துப்படம் வெளியிட்ட இதழ் என்ன அப்படின்னா டெல்லி ஸ்கெட்ச் புக் அப்படிங்கிற அந்த புத்தகம் தான் இந்தியாவிலே முதலாக கருத்துப்படம் வெளியிட்ட இதழ். 17வது கேள்வி, முதலில் தாய்மொழி வழியாகவே கல்வி பயில்தல் வேண்டும். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டு பிறப்பது என்று கூறியவர் திருவிக. 18வது கேள்வி, தமிழில் முதலில் கருத்துப்படத்தை வெளியிட்ட பாரதியோட இதழ் என்ன? தமிழில் முதலாக கருத்துப்படத்தை வெளியிட்ட பாரதியின் இதழ் என்ன அப்படிங்கிறத கேள்வி. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் இந்தியா. 19வது கேள்வி, இரவு முழுவதும் நடைபெறும் நாடக முறையை 3 அல்லது 4 மணி நேரமாக மாற்றியவர். அதாவது இரவு முழுக்கும் நடக்கக்கூடிய ஒரு நாடக முறையை வந்து மாற்றி 3லிருந்து 4 மணி நேரமாக மாற்றியவர் யார் அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள். 20வது கேள்வி, வேறு சொல் தருக. வென்றான் அதோடைய வேறு சொல் என்ன அப்படின்னா வெல் அப்படிங்கிறது. எப்பயுமே வேறு சொல் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளை சொல்லாக தான் வரும். அடுத்த கேள்வி, 1891 சுகுண விலாச சபையை பம்மல் சம்பந்தனார் நிறுவினார். கூற்று 2, இந்திய நாடக மேடை என்னும் இதழை தொடங்கியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கூற்று 1 மட்டும்தான் சரி. சுகுண விலாச சபை அப்படிங்கிறது பம்மல் சம்பந்தனார் அவர்களால் 1891 நிறுவப்பட்டது. ஓகே, அடுத்து கூற்று 2 பார்த்தீங்கன்னா இந்திய நாடக மேடை அப்படிங்கிற இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னா பம்மல் சம்பந்தனார் அவர்கள். ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது, 11th புக்கில் இருக்குது. ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க. அடுத்து, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என பாடியவர் கம்பர். கூற்று 2, மாலை திங்கள் வலியோன் ஏறினன் என பாடியவர் இளங்கோவடிகள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கூற்று 2 மட்டும்தான் சரி. மாலை திங்கள் வலியோன் ஏறினன் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறியது. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காது என கூறியவர் ஔவையார். அடுத்து 23வது கேள்வி, தமிழ் நாடக உலகில் நாடக காவலர் என அழைக்கப்பட்டவர். தமிழ் நாடக உலகில் நாடக காவலர் என அழைக்கப்பட்டவர் R.S. மனோகர் அவர்கள். 24வது கேள்வி, அழகிய சொக்கநாத புலவரை ஆதரித்தவர். அழகிய சொக்கநாத புலவரை ஆதரித்தவர் முத்துசாமி. 25வது கேள்வி, இனிமையும் நீர்மையும் தமிழ் என ஆகும் என கூறுவது. ஆன்சர் பிங்கள நிகண்டு. 26வது கேள்வி, அறம் எனப்படுவது யாதெனின் கேள்மின் மறவாது இது கேள் என கூறும் நூல் எது அப்படின்னா மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதெனின் கேட்பின் மறவாது இது கேள் என கூறும் நூல் மணிமேகலை. அடுத்து, பொருந்தாததை தேர்வு செய்க. சிங்கக்குருளை, மான் குட்டி, கழுதை குட்டி, கீரி பிள்ளை. ஸோ இதில் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மான் குட்டி. ஏன்னா அதுதான் வந்து தவறானது. அது வந்து மான் கன்று அப்படிங்கிறது தான் அதோட இளமை பெயர். அடுத்து பொறுத்துக. திருவாய்மொழி. திருவாய்மொழியின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருசந்த விருத்தம் இதனுடைய ஆசிரியர் திருமிசை ஆழ்வார். திருக்கோவையார் ஸோ இதனுடைய ஆசிரியர் மாணிக்க வாசகர். முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார். 30வது கேள்வி, கலியன் என்பது யாருடைய இயற்பெயர்? கலியன் என்பது திருமங்கை ஆழ்வாரின் இயற்பெயர். உங்களுக்கான ஒரு கேள்வி, இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் நாடக உலகில் நாடக காவலர் என அழைக்கப்பட்டவர். தமிழ் நாடக உலகில் நாடக காவலர் என அழைக்கப்பட்டவர். இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.